டாக்டர் லுட்விக் பிலிப் ஆல்பர்ட் ஸ்வைசர் OM என்பவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். அவர் 14/1/1875 முதல் 4/9/1945 வரை 90 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் ஒரு பிலாசபர், தியாலஜியன், பிசிசியன், ஹியூமனிடேரியன், ஆர்கனிஸ்ட் அண்ட் ரைட்டர் ஆவார். ஒரு முறை ரயிலிலிருந்து இறங்கினார். அந்த ரயில்வே நிலையத்தில் கூடியிருந்த பெரியவர்கள் மாலையுடன் அவரை வரவேற்றினர். அவர் வருகை ஊருக்கே பெருமை என்று அனைவரும் பேசிக்கொண்டனர். அவரோடு பேசிக்கொண்டே நடந்த அந்த பெரியவர் தூரத்தில் எதையோ பார்த்தவராய், இதோ வந்து விடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டே கூட்டத்தின் உள்ளே நுழைந்து சென்றார். எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருந்தனர். தூரத்தில் ஒரு வயது சென்ற தாயார் 2 கனமான பெட்டிகளை தூக்கி கொண்டு தள்ளாடி கொண்டே நடந்து வந்தார். இப்பெரியவர் ஓடிச் சென்று அந்த பெட்டிகளை சுமந்து அத்தாயாரை பத்திரமாக ரயிலில் ஏற்றிவிட்டு திரும்பினார். அதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் பிரமித்து நின்றனர். அதிலிருந்து ஒருவர் சொன்னார், இப்பொழுதுதான் முதன் முறையாக ஒரு பிரசங்கம் நடந்து போவதை பார்க்கிறேன். இது எவ்வளோ பெரிய உண்மையை காட்டுகிறது. பேச்சால் அல்ல, நடைமுறையால் அன்பை வெளிப்படுத்துவதே கிறிஸ்தவம். அந்த பெரிய மனிதர்தான் லுட்விக் பிலிப் ஆல்பர்ட் ஸ்வைசர் ஆவார். இறைமா 31:13. நான் அவர்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்து. ஜெரேமியா 31:13. I shall make them rejoice from their sorrow. ஒன் சாங். மகிழ்வோ 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 எசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. மகிழ்வோ மகிழ்வோ தினமாக மகிழ்வோ எசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நான் உம்முடைய அன்பை பிறருக்கு பிரதிபலிக்க, அதன் மூலம் உம்முடைய கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை புரிய வேண்டும் என்று எகோஸ்வா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.